ஜெயஸ்ரீ அண்ட் ஸ்ரீதேவி அடுத்த ஜெனரேஷன் வர்றாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பணிகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். துரை வேணுகோபால் அவர் அங்க டிசி ஒர்க் ஷாப் நடக்கும்போதே மேடம் மேடம் நான் இங்க தேனி நான் நல்லா சிறியர் விருது என் பையன் கல்யாணத்துக்கு வந்தீங்க, ஆல் தோஸ் திங்ஸ் ஹி வாஸ் டெல்லிங் மீ. இதுக்கு அவங்க ஒய்ஃபையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹாப்பி அபவுட் இட். கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் நிக்கவா? What is line squeeze? லைன் ஸ்குவேஸ்னா என்னதுன்னு யாருக்காவது ஓரளவு சொன்னா போதும், தெரியுமா? சொல்லுங்க. What is line squeeze? நீங்க இருந்தீங்கல்ல நம்ம காரைக்குடியில நடத்தும் போது இவர் ரைட். சொல்லுங்க சார் என்னது? 14 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் கொஞ்சம் சார் கொஞ்சம் மாறுது, உட்காருங்க. தேங்க்யூ எனிவே ஃபார் த எஃபர்ட். தேங்க்யூ. வாங்க செல்வம். ஸோ லைன் ஸ்பைஸ்ட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது கூட கொஞ்சம் சிரமமா இருக்குது. சிலவர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, மேடம் ஏதோ குவிஸ் நடத்த போறீங்களாமே அப்படின்னு. நொந்து போயிட்டேன், ரொம்ப நொந்து போயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கறது முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு அதனால என்ன பலன், என்ன செய்ய போறோம், அதுல என்ன செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் அழகா ஜெயஸ்ரீ முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க. இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல உள்ள ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா இதுக்கு நிறைய கிராண்ட், நிறைய புக்ஸ்க்கான செலவு அப்படின்னு எக்கச்சக்கமான மணி இன்வால்வ் ஆகுற ஒரு ப்ரோக்ராம். இன்னைக்கு ஒரு கிளப்ல இருந்து ஒரு கேட்ராக்ட் ஒரு ஐ கேம்ப் நடத்துறீங்க அப்படின்னா இமீடியட்டா 2வது நாள் ரிப்போர்ட் கொடுத்துருவீங்க. நாங்க 50 கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோம், 100 பேருக்கு ஐ கிளாஸஸ் கொடுத்தோம், எல்லாம் சொல்லிடுவீங்க. ஆனா லைன் ஸ்குவேஸ் நடத்தினா ஈவன் தோ த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர், நிறைய செலவு. தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க. என் போன் ஆஃப்ல இருக்கா தெரியல. ஸோ இதுல எவ்வளவு செலவு பண்ணா கூட யூ கேன் நாட் சி an immediate result out of it. அதுக்கு ஒரு 2 விஷயம். அதனால இதை எடுத்து செஞ்சா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்டி யோசிக்கிறது தான் இதனோட முதல் ப்ராப்ளம் நான் யோசிக்கிறேன். நான் பார்த்த லைன் ஸ்குவேஸ்டா மேடம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இதை செஞ்சா, ஆனா இதை ஒரு லாங் ரேஞ்ச் பிளான் மாதிரி எடுத்து நம்ம பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி காலத்துக்கும் நமக்கு புண்ணியம். நான் தான் நினைச்சுக்குவேன். ஊரா போறேன் பெட்டி தூக்கிட்டு மிட் நைட் போய் சமயத்துல ஆர்கனைசர்ஸ் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்பாங்க, நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இறங்கி நிற்பேன். எவ்வளவோ கன்ஃபியூஷன் கடையில 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 23 வருஷத்துல 242 ஒர்க் ஷாப் இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கிறேன். நாட் அன் ஈஸி திங். அப்பெல்லாம் 3 நாள். ஸோ லைன் ஸ்பேஸ்னா என்ன? லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனோட ஒரு ப்ரோக்ராம் ஃபார் த சில்ட்ரன் ஏஜ் குரூப் பிட்வீன் 11 to 40. சரிங்களா சார்? நீங்க சொன்னது டீனியர்ஸ், சரியா? இது அடோலசன்ட் ஏஜ். அடோலசன்ட் நம்ம யாரை சொல்றோம்? இந்த பருவத்தில் இருப்பவர்கள் அவங்களை நம்ம என்ன பேர் சொல்றோம்? வளர் இளம் பருவம், அப்புறம் விடலை பருவம். தட்ஸ் an apt verb. சில சமயம் சொல்லுவோம்ல ரெண்டும் கெட்டாம் பிள்ளைங்கமோ, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வயசுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ், எதனால அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, நம்ம சொல்றது ஈஸியா ஏத்துக்கிற மாட்டாங்க. எது பிடிக்குதோ அது நல்லதோ கெட்டதோ கூட அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அது செயல்படுத்த நடத்துவாங்க. சொன்னோம்னா நம்ம போன்றவர்கள் இருக்கு பிடிச்சாலும் உடைச்சிடாங்க, கொஞ்சம் ரூல்ஸ் விட்டு அதிகபட்ச செல்லம் கொடுத்தாலும் கீழே உடைஞ்சிரும். ஓகே, குட் சார். வேற சார் எனக்கு ஒரே சென்டென்ஸ்ல பதில் சொல்லணும், ஏன்னா நம்ம முடிக்கணும். மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஒரு நிமிஷம். சுப்பிரமணியன் சார். துள்ளும் பருவம்
ஓகே துள்ளும் பருவம். ஓகே எதையும் அடக்க முடியாது, அடங்காத பருவம் இது. ஓகே இந்த அடங்காத பருவத்தை எப்படி அடக்குவது தான் இதன் இயக்கம். ஓகே நீங்க சொல்லுங்க சார். Thank you. They'll be in the confused state whether it is right or wrong. Correct, exactly. Okay. வேற any other thing? இது ஒரு குழந்தைக்கும் வளர்ந்த ஒரு மனிதனுக்கும் இடையிலான ஒரு பருவம். அது குழந்தையும் கிடையாது, மனுஷன் வயது வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் உள்ளது. அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற பிரச்சனை தான் அவங்களுக்குள்ள பிஹேவியர் ப்ராப்ளம் எல்லாமே. இப்ப நம்ம ஒரு பாசிட்டிவ் பிஹேவியருக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு we will go into the subject. Tell me. தாண்டி என்ன விஷயம்? Everybody needs somebody's help. ஓகே. உதவி நிறைய பேருக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில்லை. கிடைக்கிறதில்ல. ஓகே. கிடைச்சதுன்னா அவங்களால அடுத்த லெவலுக்கு வர முடியும். ஓகே. வேற என்ன ஃபீலிங்? அந்த குழந்தைய பத்தி என்ன உங்களுக்கு மனசுல தோணுது? அது adolescent boy is 12 years old. Thought
lots of questions. Why? Lot and lots of questions. அதான் இந்த குழந்தையோட ஏஜ் மெயினா. ஸோ இந்த ப்ரோக்ராம் பத்தி, இந்த ப்ரோக்ராம் என்ன, யாருக்க வேண்டி நடத்துறோம், எப்படி நடத்துறோம், எந்த சூழ்நிலையில இது தேவைப்படுது, இதுக்காக வேண்டி நம்ம செய்யற இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய டியூட்டி என்ன, இந்த ப்ரோக்ராம் பொறுத்த மட்டுக்கும் இவ்வளவு ஒரு நல்ல ப்ரோக்ராம்ல எடி விக்டர் சார் மற்ற கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஆல் த கிளப் இன்வால்வ், அதுக்குள்ள வந்து இறங்கி ஒர்க் பண்ணாலுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் அவர் டெஸ்டினேஷன். டிடிடபிள்யூ இல்ல எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நடத்தி மேடத்தை 2 நாள் கூப்பிட்டு அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டு ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி மேடம் அம்மா மாதிரி உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வேர்டை என்னால மறக்கவே முடியல. சோ அந்த மாதிரி மேடத்தை நல்லா கவனிச்சு 2 நாள் ஒர்க் ஷாப் நடத்தி சர்டிபிகேட் கொடுத்து முடிச்சு. இட் இஸ் நாட் சோ, டெஃபினெட்லி நாட் சோ. அது அந்த குழந்தைங்களை போய் கிளாஸ் ரூம்ல சேர மாட்டேங்குது. சோ இந்த ப்ராப்ளத்துக்கு வேண்டிதான் விக்டர் சார் என்ன சொன்னாரு, எத்தனை நடத்திட்டோம், எல்லாரும் நம்மகிட்ட சரிங்கிறாங்க, ப்ராமிஸ் பண்றாங்க, ஓந்தெல்லாம் எடுத்து வைப்பேன். அது முடிஞ்ச உடனே எல்லாரையும் எழுந்திரிச்சு நின்று இந்த பயிற்சி பெற்றவையையும் கற்றவையையும் நான் என்னுடைய பள்ளியில் கொண்டு சென்று வகுப்பறையில் குழந்தைகளிடம் சேர்ப்பேன் என்று உறுதி எடுத்துக்கிறாங்க. சோ இதை என்ன பண்ணலாம், இதை முதல்ல நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன கேள்வி வேணாலும் இதுல என்ன சந்தேகம் நினைச்ச பிறகு கேளுங்க. We will talk about it. We will finalize this year in the beginning itself. நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராமை வருஷ காலங்களா தொடர்ந்து செய்ய போறோம், இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எந்த கிளப் நிக்க போறீங்க, இந்த விஷயம் எனக்கும் விக்டர் சாருக்கும் தெரியும். சரிங்களா? அந்த ஒரு முடிவோட தான் நான் பொருட்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் மா. So what's Lions Quest? Welcome to the presentation. Next. இதுல உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மத்த இதெல்லாம் வந்து இந்தியா ஃபவுண்டேஷன்ல இருந்து நான் வாங்கினது. பிக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோடது. சரிங்களா? அடுத்ததுமா நெக்ஸ்ட்மா. இப்ப இந்த குழந்தைங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான இமோஷன், இப்ப நான் கேட்ட அதே கேள்விதான். பாடிட்டு இருக்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தோம். இதை பார்த்த உடனே என்ன தோணுது? கேர்ஃப்ரீ. ஓகே, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்க குழந்தைங்கள்ட்ட இருக்கா? பெரிய கேள்வி. $1,000,000 கொஸ்டின். எந்த குழந்தை இவ்வளவு சந்தோஷமா நம்ம பார்க்கறது இல்லை. என்ன காரணம்? வரிசையா ஒன்னா போலாம். அடோலசன்ஸ், அது ஒண்ணு மட்டுமே சொல்லிட முடியாது, நிறைய விஷயம் இருக்கு. இப்ப அடோலசன்ஸ், இதுக்கு முன்னாடி போங்க. முன்னாடி just a friend. Adolescent children நான் சொன்ன மாதிரி 11 to 14 years வச்சுக்கலாம். அவங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் அந்த ஒரு 7 வயசு 8 வயசு அது மாதிரி இருந்ததுக்கும் 17-18 வயசுல இருக்கிறதுக்கும் இன்பிட்வீன்ல இவங்கள்ட்ட என்னென்ன மாற்றங்கள் நம்ம பார்க்கிறோம்? பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே, திடீர்னு வளருது ஒரு குழந்தை. 7th லீவுக்கு போயிட்டு 8th வந்தா நீயா அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரி ஒரு வளர்த்தி, ஒரு உடம்பு, ஒரு ஸ்ட்ரக்சர். மெதுவா கொஞ்சம் பையனா இருந்தா ஹேர் அந்த அப்பர் லிப், பொண்ணா இருந்தா அது ஒரு நளினம். இந்த மாதிரி விஷயங்கள் பிசிக்கல் பாக்குறோம். வாய்ஸ் சேஞ்ச். அப்புறம் பிசிக்கல் சேஞ்சுக்கு அப்புறம் என்ன நடக்குது? வேற என்ன சேஞ்ச் பாக்குறோம்? ஓகே, இமோஷனல் சேஞ்சஸ். இமோஷன், உணர்வுகள். அது வரைக்கும் என்ன திட்டினாலும் ஏதோ இதுல மழை பெஞ்ச மாதிரி அதுங்க பாட்டுக்கு இருக்கும். நீங்க அவங்க 8th வரும்போது திட்டி பாருங்க, அவ்வளவு கோபம் வரும். நீங்க என்ன திட்டுறது, நீங்க ரொம்ப ஒழுங்கா. சோ அந்த கேள்வி எல்லாம் ஆரம்பிக்கிற அந்த வயசு அவங்களோட இமோஷன்ஸ். அதே மாதிரி திடீர்னு எங்கேயாவது வெளியில பார்த்துட்டா அப்படி ஒரு ஷைனஸ், ஒளிஞ்சுக்குங்க. நம்ம முன்னால வரத்துக்கே கொஞ்சம் யோசிக்குங்க. அப்புறம் மேடம் என்ன இங்க வாழு கூப்பிட்டு பேசுனாங்க, அந்த மாதிரி சந்தோஷங்கள்.
டீச்சர்ஸ் பொறுத்த மட்டுக்கும் அவங்க டீச்சர்ஸ் அவங்கள வெளியில கண்டுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், மறுநாள் அதான் நியூஸ் ஸ்கூல்ல, டீச்சர் என்னை கூப்பிட்டாங்களாக்கும், பேசினாங்களாக்கும், மேடத்துக்கு நான் தான் பெட்டாக்கும், அது கதை போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களோட இமோஷன்ஸ். மூணாவது விஷயம் இன்டெலெக்சுவல் சேஞ்ச். பிள்ளை வளருது இல்லையா, அதை ஒத்துக்கிறோம். ஏன் மூளை வளர்றத ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? பெருசா கேள்வி கேட்க வந்துட்டு நீ என்ன பெரிய புத்திசாலியா அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? அது சரியா? சரியா? பக்கத்தெல்லாம் நீங்க அந்த நேரம் பண்றீங்களா குழந்தைங்க? ப்ளீஸ். கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டெலெக்சுவல் சேஞ்சஸ்ல என்னமா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட இதுல என்ன போட்டீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் வந்து. கரெக்ட், நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட். அந்த மூளை உடம்பு வளருதோ அதே மாதிரி தலையோட சைஸ் படி மூளை வளருது. மூளை வளரும் போது அந்த மடிப்புகள் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கொஸ்டினிங் நேச்சர். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மள கேள்வி கேட்குதுங்க, இது என்ன பெரிய ஆளா? அப்படி கிடையாது. அவங்களோட கியூரியாசிட்டி, அந்த நேரத்துல வளரக்கூடிய சிந்தனைகள், அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். எங்க போய் கேட்பாங்க, யார்கிட்ட கேட்பாங்க? அம்மா அப்பா கிட்ட கேட்கணும், இல்ல டீச்சர்ஸ்கிட்ட கேட்கணும். யாருமே நான் ஏன் இப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அந்த பிள்ளைங்க அப்புறம் தேவையில்லாத இடத்துல கேள்வி கேட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வாங்கி தேவையில்லாம நடந்துக்கிறாங்க. இதுதாங்க சிம்பிள். மூளை வளருது, சந்தேகங்கள் வருது, கேள்வி கேட்கறாங்க. இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அவங்க மேல கோவப்பட மாட்டோம். என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்மகிட்ட இருந்து வராது. சோ மூணாவது அறிவுபூர்வமான வளர்ச்சி. நாலாவது விஷயம் சோஷியல் சேஞ்சஸ். அவருக்கு வந்து அம்மா அப்பா கூட இருக்கோம், கிளாஸ் ரூம்ல இருக்கோம், எல்லாத்தையும் விட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வேண்டி அம்மா அப்பா விட்டு தள்ளி போயிட்டான், டீச்சர் சொல்றத கேட்கறது இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சோஷியல் சேஞ்சஸ் வரும்போது it goes into that. That is the adolescent age. Next month. So இதுல ரெண்டு விதமான விஷயம் நம்மளால பார்க்க முடியும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். சரிங்களா? சோ பாசிட்டிவ் பிஹேவியர் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அந்த குழந்தை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணி செஸ்ல எல்லாம் போய் விளையாடி வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்தது இந்தியன் அப்படிங்கிற பெருமை இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட், கல்வியில நிறைய சாதிச்சு கப்பு வாங்குற குழந்தைங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ், எப்படி வந்து பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கறது, சோஷியல் சர்வீஸ். இது ஒரு ஸ்டேட்டை பத்தி நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் லீவ்ல சாட்டர்டே சண்டே எல்லாமே ரோட் கிளீனிங் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ட்ரெயின்ல வரும்போது கூட ஹவுடேக்கு அந்த குப்பையெல்லாம் எப்படி ஒரு பையில போட்டு அவங்கவுங்க எடுத்துட்டு போய் ட்ரெயின் எவ்வளவு நீட்டா இருக்கு. இதே இந்தியாவுக்குள்ள வர்ற மற்ற ஸ்டேட்ல வர்ற ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் எவ்வளவு குப்பையா இருக்கு. நான் எப்பவுமே எக்ஸிக்யூட்டிவ் கோச்ல தான் டிராவல் பண்ணுவேன். முக்கால்வாசி ஏதாவது மிஸ் ஆனாதான் பிரச்சனை. நேற்று பார்க்குறேன், நேற்று வரும்போது சாப்பிட்டுட்டு அந்த எலுமினியம் இதில் உள்ள மேலே உள்ள லிட்டெல்லாம் கீழே கிடக்க அவங்க பாட்டுக்கு நினச்சி போகிறாங்க. நம்மெல்லாம் சொல்லிக்கிறோம் we are all cultured people. நமக்கு சிவிக் சென்ஸ் இருக்காங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ற குழந்தைங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்மா whereas it is not so in many of the cases. Unfortunately நிறைய குழந்தைங்க இப்ப நெகட்டிவிட்டியில போயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம்லாம் பார்க்கலாம். இதுல மெயினா சொல்ற இந்த 7 விஷயம், குழந்தைங்க டிப்ரெஷனுக்கு போறாங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லுதுங்க, போர் அடிக்குது, விளையாடுறதில்ல யாரு கூடயும் போய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மொபைலையும் லேப்டாப்பையும் ஐபேடையும் உட்காந்து நோண்டையில் உட்காந்து இருக்குது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கோவம், எதுக்கெடுத்தாலும் கோவம். ஸ்மோக்கிங் ஆகட்டும், புல்லிங் ஆகட்டும், ஆல்கஹால் ஆகட்டும், ட்ரக் ஆகட்டும், செக்ஸ் ஆகட்டும், கிரைம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அடல்சன்ட் பிள்ளைங்க உள்ள போயிட்டாங்க. நான் சொல்லல, சர்வே நிறைய சர்வே சொல்லுது. இந்தியா ஃபவுண்டேஷன், நம்மளோட குவைஸ்ட் ஃபவுண்டேஷன் எல்லாத்துல உள்ள ரிப்போர்ட்டும் என் கையில் இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ்
அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 2011ல உள்ளது. அதுக்கப்புறம் இன்னும் வந்திருக்குது 2022 23லயோ வந்திருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட தங்களோட ப்ராப்ளத்தை பத்தி பேச இஷ்டம் கிடையாது, ஸ்கூலுக்கு போக இஷ்டம் கிடையாது, ஸ்கூல்ல எக்ஸாம்ல சீட் பண்றது. என்னை விட இவங்க 2 பேருக்கும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து சர்வே எடுத்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கேன். இவங்க டெய்லி மீட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்க ஸ்மோக்கிங் நம்ம நம்ப மாட்டோம். போர் அடிக்குதுன்னா பப்புக்கு போலான்னு போற குழந்தைங்க. And they believe in premarital sex. Can you imagine? Pornography. எல்லா விஷயமும். Next. சூசைட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஒரு பையன் ஆராய்ச்சி பண்றேன்னு பேசணும். என்ன ஆகும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க போய் முட்டிக்கிறது? அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுகளை படிக்க வச்சு அதுகளுக்கு வேண்டி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது சூசைடு எப்படி இருக்கும்? என்ன மாதிரி புத்தி போகுது? அதே மாதிரி டியூஷன் படிச்சா நிறைய மார்க் வாங்கிடலாம், ஸ்கூலுக்கு போய் ஒன்றும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, அடுத்த நிமிஷம் சண்டை போடுவாரு. என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. அந்த மூட் ஸ்விங்ஸ், பேட் டெம்பர். அதே மாதிரி இன்னைக்கு பெங்களூர்ல எல்லாம் போனோம்னா, நிறைய பெங்களூர்ல வந்து ரெஸ்டாரண்ட் போனோம்னா பப்போட ஜாயின் பண்ணி தான் இருக்கு. அங்க பொறிச்ச நம்ம அழகா பார்க்கலாம். எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மோடய யூனிஃபார்மோட. அதே மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ் இன் த பிக் சிட்டிஸ் they are sexually active 25 out of 100. பயமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போதே. நெக்ஸ்ட் மார்க். ஸோ இப்போ நெகட்டிவ் பிஹேவியர் நம்ம இதெல்லாம் சொல்லலாம் இந்த குழந்தைங்களை பொறுத்த மட்டும். இப்ப நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லுங்க, எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி இருக்கீங்கன்னு நான் பார்க்கறேன். டிப்ரெஷன் வேற, ஸ்மோக்கிங். அட்வைஸ் பண்ண பிடிக்காது. ஏன் அட்வைஸ் பண்றோம் அதான் தெரியல. யாரும் கேட்க மாட்டாங்க சார், சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க கூட கேட்க மாட்டாங்க. இப்போ எஸ், எல்லாருமே நாலேஜ் அப்படி. ஆமா, எப்பவுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கோம் பிள்ளைங்களை பத்தி. they are very smart, they are very very smart. எவ்வளவு தூரம் அது வருது சார், அடுத்த இதுல வருது. they want to be alone, they don't want to go with the parents. டூர்லாம் போறதுக்கெல்லாம் இஷ்டப்படல. வருது சார், எல்லாமே வருது. கிரியேட்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ண தெரியுது. இவ்வளவு பாசிட்டிவ் திங்ஸ் இருந்தாலும் இந்த நெகட்டிவ் திங்ஸ்னால எல்லாம் அட்டி வாங்குது. We know certain children who are very smart. compare பண்றது correct. நான் இதுல ஃபெயில் ஆயிருக்கேன், என் கூட இருக்கிறவன் இன்னும் அதை விட கம்மியான மார்க் அப்படின்னு அவனை ஷேர் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் தான் மாறுறாங்க, பாசிட்டிவ் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. சோ இன்னைக்கு டிப்ரெஷன் வந்து 50%. சரியா? நெக்ஸ்ட், புல்லிங்னா என்னது? சண்டை போடுறது இல்ல, அதுக்கும் மேல பிக் பாஸ் டார்ச்சர் பண்றது, இன்னொரு குழந்தைய டீஸ் பண்றது, அங்க சாப்பாடு எல்லாம் பிடிங்கன்னு உருட்டி விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் சினிமால பாக்குறோம். சோ அந்த மாதிரியான பிஹேவியர், அவங்களோட டெம்பரை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னடா செய்யலாம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி நடவடிக்கைகள். அடுத்தது ஸ்மோக்கிங். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸ்மோக்கிங் போற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங். என்ன சார் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், நிஜம்தான். ரோட்ல சாதாரணமா பெங்களூர்ல பார்க்கலாம், நல்ல ஒரு டீ கடை வாசல்ல உட்காந்து லிப்ஸ்டிக்கோட உட்காந்து அழகா ஸ்மோக் பண்ணிட்டு நம்மள ஒரு அப்படிங்கிற மாதிரி நம்மள எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு சாரி கட்டிட்டு போறதே தப்பு மாதிரி. நெக்ஸ்ட் alcohol 32%. நெக்ஸ்ட், teen pregnancy
நாங்க முன்னால மதுரையில நாசிகம் நடத்தும் போது எங்கேயோ மாசத்துக்கு ஒரு கேஸ் வரும். இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெங்களூர்ல என்னோட கிளாஸ்மேட் அங்க வந்து கைனக் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அப்பப்ப நானும் போய் அவங்களோட உட்காந்துருப்பேன் கேஸ் பார்க்கறது. அப்போ தினம் ஒரு கேஸ் பிரெக்னன்சில ரொம்ப கம்மியா சொல்றேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உள்ள சர்வே, அப்ப மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீன் பிரெக்னன்சி ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டுல டெரரிசம் எடுத்துக்கோங்க, கிரைம் எடுத்துக்கோங்க, செக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய வந்து அடோலசன்ட் சில்ட்ரன் ஆர் இன்வால்வ். நம்ப முடியுதா? நம்ம தான் குழந்தைங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் குழந்தைங்க அப்படின்னுட்டு இருக்கோம். அந்த குழந்தை பண்ற வேலையை பார்த்தா பயமா இருக்கு. ஸோ இதாங்க இன்னைக்கு சினாரியோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப இதுக்கான ரீசன் என்ன? நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் கேட்டிருக்கோமா? காதுல கேள்விப்பட்டது கூட இல்லை. இன்னைக்கு ஏன் இப்படி இருக்குது நிலைமை? அதுவும் இந்தியால ஏன் இப்படி இருக்குது? வளரும் பருவத்தில் கண்டிப்பும் வளர்த்த பருவத்தில் புரிதலும் உருவாக்க வேண்டும். வீட்டுல ஆள் இருக்கணும். அதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். latchkey children, no joint family system, both the partners are working. யாரும் வீட்டுல இல்ல, அந்த குழந்தையா கதவை திறந்துட்டு உள்ள வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க சாப்பாடு எடுத்து ஓவன்ல சூடு பண்ணி தனியா உட்காந்து டைனிங் டேபிள். அந்த குழந்தை என்னங்க ஆகும்? ஒரு ஷேரிங்க்கு ஆள் இல்ல. ஒரு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ஸ்கூல்ல இருந்து வந்தா அது ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ ஏன்னு கேட்கறதுக்கோ ஆள் இல்ல. அம்மா லேட்டா வந்து அவசர அவசரமா அடுப்படியில போய் டின்னர் ரெடி பண்றதுக்கு தான் அவளுக்கு நேரம். அப்பா வர்றதே லேட்டு. அந்த குழந்தை தூங்கின பிறகு கூட வருவார். இன்னைக்கு ஒர்க் கல்ச்சர் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்டு. நெக்ஸ்ட் மந்த் நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைங்க, வணக்கம் வாங்க பெரியவங்க வந்துட்டீங்களா? அதான் என்ன ஜலசலப்புன்னு பார்த்தேன். பெரியவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பண்றாங்க. உள்ள விஷயங்களை கத்துக்கணும். 2வது விஷயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல என்ன மாதிரி அப்படிங்கறத அவங்க கத்துக்கணும். 3வது விஷயம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ், ரோல் மாடல் டீச்சர் இருக்காங்களான்னு அவங்கள்ட்ட கேட்கணும். நாங்க ரோல் மாடல் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு எங்க ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்கள நாங்க உருவாக்கி அனுப்புறோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சரியா? அப்படியெல்லாம் இருக்காங்களான்னு எனக்கு அடுத்த மாசம் அவங்க சொல்லணும். சரியா? அடுத்தது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இன்னைக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு? ஒவ்வொரு ரோடுக்கும் ஒரு டாஸ்மாக். என்ன பண்ணிட்டு ஒரு ரோடுக்கும் ஒரு டாஸ்மாக். என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஐடியா கொடுக்குறோம்? என்ன அவங்களுக்கு சொல்றோம் இன்டைரக்டா? It's not bad. No, you can have a drink. If you feel something bad, nothing wrong in having a ஒரு பாட்டில் எடுத்துக்கிறது தப்பே கிடையாதுமா. ஒரு ஸ்மோக் பண்றது தப்பே கிடையாது. இந்த மாதிரி இம்ப்ரெஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் குழந்தைக்கு. அப்புறம் ஐயோ இப்படி போய் ஸ்மோக் பண்றானே அப்படின்னு அந்த குழந்தைய அடிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? ஏதாவது அர்த்தம் இருக்கா பாருங்க. ஸோ இந்த 4 விஷயமுமே இன்னைக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலிஸ் ஆர் நாட் ஈட்டிங் டுகெதர். எவ்வளவு பேர் ஃபேமிலியில எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம்? ஆளாளுக்கு ஒரு நேரம் இல்லையா? அதே மாதிரி ஷேரிங்க்கு வீட்டுல ஆள் இல்லை, அதெல்லாம் பேசிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எதை பார்த்து கத்துக்கிறாங்க? சோசியல் மீடியா. என்னென்ன தப்பு தண்டாக்கள் இருக்கோ அத்தனையும் பார்த்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஷேர் பண்றாங்க. ஒரு அம்மா இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க ஒரு ப்ரோக்ராமோட, இந்த மாதிரி திடீர்னு என் பையன் அப்படியே விரைச்சு போய் உட்காந்துருந்தான். இத்தனைக்கும் அவங்க வீட்டுல ஹால்ல கம்ப்யூட்டர் வச்சு எல்லாரும் அந்த கம்ப்யூட்டர் தான் ஹேண்டில் பண்ணணும். திடீர்னு விரைச்சு போய் உட்காந்துருக்கான். என்னன்ட்டு நான் பக்கத்துல கிச்சன்ல இருந்து அதை ஆஃப் பண்ணிட்டு மெதுவா போய் என்னன்னு பாக்கிறதுக்குள்ள அவன் அந்த இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். கூப்பிட்டு கேட்டேன் என்னடான்னு. பயந்து அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் ஃப்ரெண்டு ஏதோ இந்த மாதிரி போர்னோகிராஃபி ஏதோ சம்திங் ஷேர் பண்ணி இருக்குது. எங்கே போய் சொல்லுவேன் இதெல்லாம்? ஸோ பேசிக் ரீசன்ஸ் இன்னைக்கு ஃபேமிலிஸ் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி, போத் பார்ட்னர்ஸ் ஒர்க்கிங், வெரி காம்படிட்டிவ்.
காலையில் நான் 7 மணிக்கு போனேன்னா ராத்திரி நான் 9 மணிக்கு தான் வருவேன்னு ஈவன் லேடிஸ் who are working அவங்க சொல்றாங்க, நாட் only men. ஸோ இன்னைக்கு வெரி காம்படிட்டிவ் லைஃப், ப்ரையாரிட்டிஸ் ஆர் சேஞ்சிங். முன்னால குழந்தை வளர்ப்புக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ யாரும் கொடுக்கறது. ஒரு ஆயை போட்டு வளர்த்துடலாம், யாரோ ஒருத்தங்க சாதம் ஊட்டுறாங்க, யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. அம்மா அப்பா தேவை அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எங்க இதை கொண்டு போய் விடும் அப்படின்னு நினைச்சாலே பயமா இருக்குது. அந்த குழந்தைங்க யாரை பார்த்து படிப்பாங்க? அந்த ஆயாவை பார்த்து தானே. என்ன எதிர்பார்க்கிறோம்? கல்ச்சர் என்ன எதிர்பார்க்கிறோம்? லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பெரிய வீடு வேணும், கார் வேணும், ஏசி வேணும், அவங்க வீட்டை விட என் வீட்டுல இது பெருசா இருக்கு. வாட் நான்சென்ஸ். யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் இருக்க வேண்டிய ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லயும் நான் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு விவேக்கோட அந்த ஒரு லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல அவர் சொன்னாரு பாருங்க, என்ன சொன்னாரு? இன்னைக்கு செத்த நாளைக்கு பாரு, அதுதான் வாழ்க்கை. அதுல என்ன காம்படிஷன், என்ன சண்டை, என்ன கோபம், என்ன பொறாமை. இந்த பொறாமையை பார்த்துதான் நான் ஓடி போய் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் ஆகி இந்த ஃபீல்டு தனியா இருக்க, நம்ம பாட்டுக்கு டிராவல் பண்ணலாம். அதுலயும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், எல்லா இடத்துலயும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல நம்ம இந்த குழந்தைங்களை நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சில லைஃப் ஸ்கில்ஸ் கொடுத்தாகணும். அதே மாதிரி அவங்களுக்கு வேல்யூஸ் என்னன்னு தெரியப்படுத்தணும். ரோல் மாடல் டீச்சர்ஸும் ரோல் மாடல் பேரண்ட்ஸும் வேணும். நெக்ஸ்ட் ஜூஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம், இது கண்ணாடி கிளாஸ், அதுக்குள்ள ஜூஸ் இருக்கு அப்படியா சொல்றோம் இல்லையா? நெக்ஸ்ட் சோ பிள்ளைங்களை பத்தி சொல்றாங்க, அம்மாவுக்கு ஒன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போன்ல பேசுவோம், அவங்க போன்ல பேசுவோம், உங்களுக்கு காதுல ஏதாவது கிளியரா வார்த்தை விடுதா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, என்ன பேசுறாங்கன்னு நம்மளால நீங்க கேட்க கூடாது அவங்க பேசுறது, அதான் அவங்களோட பர்பஸ். அதே மாதிரி பொன் குழந்தைங்க சின்ன வயசுலயே லிப்ஸ்டிக் போடவும், அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், பியூட்டி பார்லர் போறதும், இதை அம்மா அம்மார்களையும் என்கரேஜ் பண்றதும். என்ன போய் சொல்றது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஐயோ நான் இதெல்லாம் பேசல, வெளியே போகும்போது நீங்க பியூட்டி பார்லர் போடலைன்னா என்ன மேடம் எங்களெல்லாம் ஏன் சொல்றீங்க? சரி, அதே மாதிரி அம்மா அப்பா கூட எங்கேயும் வரத்துக்கு டோர் வரத்துக்கலாம் அவங்க இஷ்டப்படலை. அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் அவங்க என்ன விட்டுரு என்ன எப்போ உங்களை விட்டுரு. ஸோ இப்படி எல்லாம் குழந்தைங்க இருக்காங்களே, என்ன செய்யலாம்? நெக்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் தான், யாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதில்ல. நெக்ஸ்ட் 90% லேடிஸ் they don't wait for their husbandங்கிறாங்க. இதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் சொல்ல, அம்மா தாய்மார்களே. நிறைய பேர் இதுக்கு வேண்டி மெனக்கடுறது கூட கிடையாதுங்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு நேரமா சாப்பிடுவோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் யா as I told you, பிசினஸ் ப்ரொஃபஷன் எல்லா இடத்துலையும் ஓடிட்டு தான் இருக்குமே ஒழிய யாரும் நின்று நிதானமா வீட்டில் என்ன நடக்க, குழந்தை என்ன செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல், அதான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய காரு, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நான் பெரிய ஆளுக்கு ஒரு காரு. அது மேல அது தேவைங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வேலைக்கு போறாரு, நான் இந்த பக்கம் வேலைக்கு போறேன். எனக்கும் கன்வீனியன்ஸ் வாங்கிட்டு 4 இடத்துக்கு போய் நான் சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எங்க ஹவுஸ்ல பிள்ளைங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லாரும். 4 இடத்துக்கு நான் சைட்டுக்கு போனோம்னா எனக்கு வண்டி வேண்டியிருக்கு, என் வைஃப் அங்க வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வரும்போது ஏன் எல்லாம் பேசிட்டோம்பா, மாத்திடுங்க. நெக்ஸ்ட் so we are coming to the Lines Quest program. என்னது? It is a program wherein it helps to develop positive social behavior among the adolescent children, and it's a positive prevention program. என்ன அர்த்தம்? நீங்க பாட்டு பேசி போயிட்டு என்ன அர்த்தம் கேட்குறீங்களா? பாசிட்டிவ் ஸ்கில்ஸ், அதே மாதிரி பாசிட்டிவ் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறனே
அப்ப நெகட்டிவ் ப்ரிவென்ஷன் ஏதாவது இருக்குதா? இருக்க சான்ஸே கிடையாது. பாசிட்டிவ் ப்ரிவென்ஷன், நெகட்டிவ் ப்ரிவென்ஷன். நெகட்டிவா நீங்க எதையுமே சொல்லி திருத்த முடியாது இல்லைங்கோ. இதை செய்யாதேன்னு அதைத்தான் செய்வேங்க. சரியா? பாசிட்டிவ் ப்ரிவென்ஷன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம பாசிட்டிவா டெவலப் பண்ணி கொடுத்தோம்னா அவனே யோசிப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு டெசிஷன் மேக்கிங். இந்த ஸ்கில்லுக்கு நாங்கள் ஒரு 6 ஸ்டெப் போட்டு ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி முடிவு எடுப்பேன்? இது நான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா அது எனக்கு ஏதாவது தீமை விளைவிக்குமா? முதல் கேள்வி. ரெண்டாவது, இது என்னோட அம்மா அப்பாவுக்கு வருத்தத்தை கொடுக்குமா? என் டீச்சருக்கு என் மேல இருக்கிற அபிப்பிராயம் என்ன மாதிரி மாறும்? இது சட்டத்துக்கு புறம்பானதா? இதெல்லாம் யோசிக்க சொல்லி கொடுக்கிறோம். பாசிட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு டெசிஷன் மேக்கிங்லயே இவ்வளவு விஷயம் இருந்ததுன்னா என்னெல்லாம் நீங்க ஸ்கில்ஸ். இப்போ படிக்கிறேன், ஸ்கூல்ல படிக்கிறேன், படிச்சதை வச்சு நான் லைஃப் இஷ்யூஸை மீட் பண்ண முடியுதா? அகாடமிக், மேத்ஸ், பிசிக்ஸ் எல்லாத்துலயும் 100% வாங்கி பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டேன். மெடிக்கல் காலேஜை விட்டுருவோம், அதான் அங்க படிக்கிறத நாங்க செய்யணும். வேற ஸ்கூல்ல படிக்கிற விஷயம் whether it is helpful to meet the challenges of life issues கிடையாது. ஸோ சர்வேல என்ன சொல்றாங்க, ரிச்சர் ஒரு இது ஒன்று வருது பின்னால வருது. மேடம் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க ஸ்கூல்ல படிக்கிற விஷயங்கள் நிச்சயமா இந்த அகாடமிக்ஸை விட நிறைய வேற அவங்களுக்கு லைஃப் இஷ்யூ ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் எல்லா ஸ்கூலுக்கும். நம்ம நாட்டுல எல்லாம் வருமா, எப்போ வரும் தெரியாது. இதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி கொண்டு வரணும். ஸ்கூல்ல நீங்க சொல்லி கொடுக்குற அந்த ஸ்கில்ஸை அந்த குழந்தைங்க வெளியில எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லி கொடுக்கணும். மூணாவது விஷயம், சோஷியல் சர்வீஸ் பண்றதன் மூலம் அந்த குழந்தைங்களை எப்படி ஒரு நல்ல சிட்டிசனா உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஸ்கூல்ல சொல்லி தரணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒர்க் ஸ்பேஸ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், கான்ஃபிடன்ஸ், என்ன மாதிரி டிசிப்ளின்டா வேலை பார்க்கணும், எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் வருது. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம், ஹெல்ப் யங் பீப்புள் நெக்ஸ்ட் டு டெவலப் பாசிட்டிவ் சோஷியல் பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் மேக்கிங். எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த குழந்தைங்களை பொறுத்த மட்டும் என்ன மாதிரியான லைன்ல அவங்க பாசிட்டிவா they have to balance good judgment and the ability to get along with others. தன்னையும் மதிக்க தெரியணும், மற்றவங்களையும் மதிக்க தெரியணுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம மேல நமக்கு மரியாதை இருந்தாதான் நம்ம மற்றவங்களை மதிப்போம். நம்மளே நமக்கு மரியாதை இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம்னு நம்ம யோசிச்சோம். நெக்ஸ்ட், டெவலப் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். எத்தனை பேருக்கு படிப்பு முடிச்ச உடனே ஃபாரின் போறேன், அம்மா அப்பா எப்படி போனா எனக்கு என்னன்னு இருக்கா குழந்தைங்க இருக்காங்களா? நம்ம சுத்தி இருக்காங்க நிறைய பேர். சோ இன்னைக்கு ஃபேமிலி உனக்கு என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஸ்கூல், நான் படிச்ச ஸ்கூல்ல எங்க டீச்சர்ஸ் எங்களுக்காக வேண்டி இவ்வளவு ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி அண்ட் நேஷன், தேசத்து மேல நான் இந்த சமுதாயத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், இந்த தேசத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வெல்லாம் தம்பி போதும் தம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஹலோ, அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் வந்து என் லைஃபையே அழிச்சிரும் அப்படிங்கறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுதாங்க நாங்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற புக்ஸ். இதெல்லாம் எப்படி சொல்லி தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கரிக்குலம் புக் இருக்கு. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 புத்தகங்கள் கரிக்குலம் புக் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறோம். இதை அவங்க படிச்சு அவங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்ணோம். இது படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் ட்ரைனிங்கில் நாங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஏன்னா இது வந்து நார்மல் டீச்சிங், அந்த டீச்சர் ஓரியன்ட் டீச்சிங் கிடையாது, இட்ஸ் ஸ்டூடெண்ட் ஓரியன்ட் டீச்சிங். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிசைனிங் 4 விதமாக சொல்கிறோம், 4 ஃபேஸில். அந்த டிசைன் வச்சு தான் அவங்க வந்து டீச் பண்ண முடியும்.
அது இன்ட்ராக்ஷன். நான் டைம் இருந்தா உங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட கொடுப்போம்னு நினைச்சேன், உட்கார்ந்த இடத்துல செய்யணும். ஸோ இந்த மாதிரி 2 கரிக்குலம் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 8 யூனிட்ஸ். ஒவ்வொரு யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல 6 லெசன், செகண்ட் யூனிட்ல 6 லெசன், தேர்ட் யூனிட்ல 7 லெசன், ஃபோர்த் யூனிட்ல 4 லெசன். இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துலயும் லெசன்ஸ் இருக்கு. அதை வச்சு அவங்க கிளாஸ் 1 இயர்ல அவங்க முடிக்கிற மாதிரி, வீக்லி ட்வைஸ் கிளாஸ் போட்டு 1 இயர்ல முடிக்கிற மாதிரி அவங்களுக்கு கரிக்குலம். அதுக்கு அடுத்தாற் போல அந்த குழந்தைங்க இந்த கரிக்குலம் புக்கை மிஸ்யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ஒர்க் புக் இது கொடுக்குறோம். டீச்சர்ஸ் கையில தான் கொடுக்குறோம் முதல்ல இது எல்லாமே. அப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புக்கை வருவிச்சு நம்ம கொடுக்கணும். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெற்றோருக்கான புத்தகம் வியப்பூட்டும் வயதுகள்னு? இது நமக்கு ஃபவுண்டேஷன்ல இருந்து வரணும். நம்ம இதை பிரிண்ட் வந்தீங்கன்னா அங்கே உட்காந்து ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி, பாண்டியனுக்கெல்லாம் தெரியும். ஸோ இந்த புக்கை உட்காந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா தெரியும். இந்த ஒர்க் ஷாப்பில் சொல்கிற விஷயம், ஒர்க் ஷாப் கைட் புக். அடுத்தால டீச்சர்ஸ்க்கான அத்தனை இன்ஃபர்மேஷனும், அதாவது எப்படி பைபிள், குரான் இதெல்லாம் வந்து புனித நூல்கள் அந்தந்த மதத்துக்கு சொல்கிறோமோ, அதே மாதிரி லைன்ஸ் குவெஸ்ட்டுக்கு புனித நூல் இதுதான். எல்லாமே கம்ப்ளீட்டா ஆரம்பம் லைன்ஸ் கிளப் ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்சு எப்படி இதை வந்து கிளாஸ் கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண வரைக்கும் இதுல இருக்கு. பேரண்ட் மீட்டிங் நடத்த சொல்றோம். உன் மார்க் இவ்வளவு, என் மார்க் இவ்வளவுன்னு சண்டை போடுற விஷயம் இல்ல. ஸ்கில் ஒன்னொன்னையும் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து குழந்தைங்களுக்கு அம்மா பெற்றோரும் டீச்சர்ஸும் சேர்ந்து எப்படி தன்னம்பிக்கை உருவாக்குவது, 2வது எப்படி ஒரு கம்யூனிகேஷன் 2 பேருக்கு இடையில, பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில இருக்கணும் சார். மீட்டிங் ஒரு வீட்டுலன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருமா வராதா? உறுதியா வரும். அப்படி வரும்போது எப்படி அந்த கான்ஃபிளிக்ட வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு கெடாமல், கோச்சின் இப்படி மூஞ்சியை திருப்பி 4 நாள் உட்கார்ந்து இருக்காம எப்படி அந்த குழந்தைங்களோட அதை சரி பண்ணி கொண்டு போறது, இந்த விஷயம் 3வது மீட்டிங். 4வது மீட்டிங் அபவுட் ட்ரக்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பேரண்ட் மீட்டிங் நடத்தும் போது பேரண்ட்ஸோட கோஆபரேஷன் நமக்கு கிடைக்குது. வீட்டுல எப்படி இப்ப பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது நெக்ஸ்ட் கரிக்குலம் மூலமா the social and emotional learning, சமூக திறன்கள், அதே மாதிரி உணர்வு பூர்வமான திறன்கள். ஒரு கோபம் வரும்போது அந்த கோபத்தை எப்படி நாம, நீ இந்த மாதிரி பண்ணல எனக்கு கோபம் வந்துச்சு, நீ அடுத்த தடவை இப்படி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணேன்னா சௌரியமா இருக்கும். வாட், வை அண்ட் ஹவு மெசேஜ். இந்த மாதிரி ஒரு இமோஷனல் லேர்னிங்ல ஒரு 5வது பாடம் இது, வாட், வை, ஹவு மெசேஜ். இந்த பாடத்தில் உள்ள இந்த புக்கில் உள்ள அவ்வளோ பேஜா எனக்கு சொல்லுது. நான் உள்ள வரும்போது 2வது எடிஷன் புக்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 3வது எடிஷன், இது 4வது எடிஷன். அத்தனை புக்லையும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்ல மாற்றி கொடுத்து பண்ணதுனால ஓரளவு எல்லாமே இந்த 23 வருஷ பயணம் நல்லபடியா இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்குது. தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற விஷயம், கடைசி வரைக்கும் கடவுளை இந்த ஃப்ரெஷ் ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி எனக்கு ஹெல்த்தி இருக்கணும். அம்மா 2வது மாடி வந்துடுவீங்களான்னு, இப்ப நான் இருக்கிற வீட்டுல 2வது மாடியில தான் நான் இருக்கிறேன். சரியா? ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுடா, பை காட்ஸ் கிரேஸ் ஐம் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சோஷியல் இமோஷனல் லேர்னிங்கிற 21st செஞ்சுரிஸை நம்ம குழந்தை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்மா, இது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த குவெஸ்ட் மூலமா என்னென்ன ஸ்கில்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செல்ஃப் டிசிப்ளினும் கான்ஃபிடன்ஸும் இல்லாம ஒரு குழந்தை இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த 2 முதல்லயே வந்துடும். யூனிட் 1 and 2ல இது 2மே வந்துடுது. 3வது செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஒரு காரியம் எடுத்து அதை உறுதியா நின்று நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு மன உறுதி வேணும். குட் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது அகைன் டெசிஷன் மேக்கிங். அடுத்தது எபிலிட்டி டு கெட் அலாங். எத்தனை குழந்தைங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசுறாங்க? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா என்ன சார் பண்றாங்க?
கெஸ்ட் வந்தா என்ன பண்றாங்க? ரூம்ல போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க. முன்னால நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? வாங்க கேட்டு வாங்க மாமா, வாங்க அத்தை கேட்டு உட்கார வச்சு, அம்மா உள்ள ஏதாவது வேலையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அம்மா வந்துருவாங்க. அங்கேயே உட்காந்து நம்மளும் சேர்ந்து அரட்டை அடிப்போம். இன்னைக்கு ஏதாவது கேட்டா ஒரே வார்த்தையில பதில். அதெல்லாம் சொல்லி தரல. அதுதான் மனோஜம் ஃபேமிலிஸ் தான் முதல் ரீசன் சொல்லிட்டோம். அந்த குழந்தைங்களுக்கு இந்த ட்ரக்ஸ்ல உள்ள பிரச்சனை. ஹலோ இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 4 ஸ்லைடு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அழகா இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்குலாம் வச்சுக்கோம். So promising to lead a healthy and drug-free life, national integration and good citizenship. இந்த சர்டிபிகேட் நாங்க ஒவ்வொரு டீச்சரும் முடிச்ச உடனே கொடுக்குறோம். இட்ஸ் an international certificate. அந்த 2 நாளும் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணி இருக்கணும். 1 மணி நேரம் போனா கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து இட்ஸ் a sequential program. ஒன்ன தொட்டு அடுத்தடுத்து போகுமே ஒழிய ஒரு கேப் விட்டு நீங்க நடத்த முடியாது. அதே மாதிரி புத்தகத்துல கரிக்குலம் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் இன்னைக்கு 3rd யூனிட் எடுக்கிறேனே அப்படின்லாம் பேச முடியாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஆரம்பிச்சு வெரிசியா போனாதான் அது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா எல்லாமே வரும். ஸோ இப்போ உங்களோட டியூட்டி, நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அவேர்னஸ். நான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு டிசி வந்து நிறைய நடத்தினாங்க. அதே மாதிரி நம்ம அரிஸ்டோ கிளப்பா மாதவன் அவர் டிசியா இருக்கும்போது 2 அதாவது கார்பரேஷன் ஸ்கூலு நம்ம லைன்ஸ் அப்படிங்கிற வச்செல்லாம் நாங்க அவேர்னஸ் நடத்தணும். அதுக்கப்புறம் யாருக்கும் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி வரும். வேண்டாப்பா இதே இதுக்கு நமக்கு நம்ம மெனக்கிட்டு இதுக்காண்டி ஓடி ப்ரிப்பேர் பண்ணி ராத்திரி பகலா ஸ்லைட்ஸ் போட்டு இதுக்க வேண்டிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி எல்லாம் வந்துட்டு போயிட்டு யாருமே கண்டுக்கலைன்னா நமக்கும் இன்ட்ரெஸ்ட் போகுது இல்லையா? இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் நடத்துறோம். இனிமே என்ன கேட்டா ஒவ்வொரு கிளப்லயும் ஒரு லைன்ஸ் ஃபர்ஸ்ட் கமிட்டி சேர்மன் ஒண்ணு போடுங்க. முன்னாடி இருந்தது அந்த சேர்மன் பிரசிடென்ட்டோட சேர்ந்து லைன்ஸ் ஃபர்ஸ்ட் டிசி அவங்க ஏரியால உள்ளவங்களோட ஜாயின் பண்ணி ஸ்கூலுக்கு போறது, இந்த புக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் வரும். கண்ணே என்கிட்ட இருந்து கிடையாது, சரியா? நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பேன். சமயத்துல வேற ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவேன். ஒழிய should come from foundation. அதே மாதிரி certificate should be signed by me. இந்த முதல்ல அவங்க சேர்மன் அவங்கள போட்டு வச்சிருவாங்க. இது முடிஞ்ச உடனே நான் கையெழுத்து போட்டா மட்டுமே அது செல்லும். ட்ரைனர் whoever may be the trainer அவங்க கையெழுத்து போட்டாதான் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல அவேர்னஸ், 2வது டீச்சர்ஸ் ட்ரைனிங். இதோட நின்று போகுதுங்க. டிடிடபிள்யூ நடத்தினமா பெரிய கிரீடம் சூடிட்டு ஒரு அவார்டை வாங்கிட்டு கவர்னர் கொடுத்தாருன்னு வாங்கிட்டு போயிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறது இல்லை. அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஸ்கூல். இதுக்கெல்லாம் நாங்க முதல்லயே சர்டிபிகேட்ல பிரின்சிபல்கிட்டயோ கரஸ்பாண்டன்ட்டையோ கையெழுத்து வாங்கியிருப்பாங்களே, அதை வாங்கி அங்க அனுப்பினா தான் அவங்க உங்களுக்கு பெர்மிஷனே தருவாங்க ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு. புக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? After all, we are asking for 2 periods per week or maybe maximum முடியலைன்னா 1 period. முன்னால எல்லாம் மாரல் சயின்ஸ் ஒன்று இருந்ததில்ல, இன்னைக்கும் இருக்கு. ஆனா அதை வந்து மேத்ஸ் டீச்சர் எடுத்துப்பாங்க தான் நடக்குது. ஸோ அப்படி இல்லாம அதை மாரல் கிளாஸா எஸ்எஃப்ஏ கிளாஸா மாத்துங்க, ஸ்கில்ஸ் ஃபார் அடோலசன்ட் கிளாஸ் மாத்துங்க அப்படின்னு பிரின்சிபல் தான் நம்ம கம்பல் பண்ணி அதை பண்ண வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த புக்கை கொண்டு போய் அங்க முடியும். இத பேரண்ட் மீட்டிங் மூலமா அவங்கள இன்வால்வ் பண்ணி கொண்டு வர்றதுனால பிள்ளைங்கள்ட்ட வீட்டுல எப்படி பேசணும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கோ சில பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்றதுக்கோ பேரண்ட்ஸ் முடியுதுங்கிறாங்க. வீட்டுல அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. அவங்க இந்த புக்கை படிக்கிறதன் மூலம் இந்த குழந்தைங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அந்த அடோலசன்ட் பீரியடை கிராஸ் பண்ணி வந்தவங்க தான், பட் நமக்கு மறந்து போகுது இல்லை. அதனால அம்மா அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாற்றங்கள்ங்கிறது முதற்கொண்டு அந்த பேரண்ட் புக்லயே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் கொடுக்கறதுனால
அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷன்ல டைரக்டா இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையும் உங்களுக்கு இருக்குது. டீச்சர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது அதுல ஒரு மன நிறைவு கிடைக்கிறதா சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், கிளாஸ் ரூமே எப்படி நாங்க கிரியேட் பண்ணோம்னு சொல்லி கொடுப்போம். விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுது. அது பூரா நாங்க வந்து ஒர்க் ஷாப்லயே அவங்களுக்கு பண்ணி காட்டுவோம். Then they understand the workshop atmosphere is very good and they enjoy the class, so they try to take it to their classrooms. நாங்க ஒர்க் ஷாப் பண்றது வந்து இட்ஸ் a model SFI classroom. அவங்க கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணணுமோ அதுக்குள்ள எல்லா மாடலும் இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ங்கிற மாதிரி அந்த 2 நாள்ல எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். எப்படி ஆக்டிவிட்டி பண்ணணும், எப்படி நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும், கிளாஸ் ரூம்ல எப்படி ரூல்ஸ் போடணும், எல்லா விஷயமும் இந்த மாடல் பண்றோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஸ்கூல் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், சேலஞ்சஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதை எப்படி ட்ரைனர் கூட பேசலாம், டிசி கூட பேசலாம், என்ன மாதிரி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு அடுத்த கடைசியில் இவாலுவேஷன். ஒவ்வொரு வருஷமும் இந்த கரிக்குலம் முடித்த உடனே அந்த குழந்தைங்களோட இவாலுவேஷனுக்கு புக்கில் அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதை வச்சு இவாலுவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். 2 நாள் ஒர்க் ஷாப் நெக்ஸ்ட் மந்த். நான் இதுவும் சொல்லிட்டேன், பேரண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், அவங்க வீடே ஒரு நல்ல சூழல்ல அமைஞ்சிரும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு அவங்க ஒரு மாடல், ரோல் மாடலாக தான் சொல்லுவேன். ரோல் மாடல் டீச்சர் உங்க பின்னாலே சுற்றி சுற்றி குழந்தைங்க வர்ற மாதிரி ஒரு இதை வந்து இந்த கரிக்குலம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஸோ லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட், இந்த குவெஸ்ட் கமிட்டி சேர்மன், டிசி எல்லாரும் போய் ஸ்கூல் பிரின்சிபலை மீட் பண்றது, இதுக்கான டேட்ஸ் வாங்குறது, ஃபவுண்டேஷன் சொல்லி ட்ரைனர் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஸோ கண்டினியூட்டி இந்த ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு வருஷம் பண்ணிட்டு முடிச்சேன்னு சொல்ல முடியாது. இப்ப எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்களோட கொஞ்சம் கை 2யும் இந்த மாதிரி ஒரு கை ஆளாளுக்கு ஒரு கை ஃபிஸ்ட் பிடிச்சு ஒரே ஒரு கை தான், மற்றவங்க அதை பிரிக்கணும். சரியா? எதிராக இருக்க உங்க ஃப்ரெண்டு உங்க கையை வந்து ப்ளீஸ் டோன்ட், அதை வந்து அவங்க பிரித்து கொடுக்கணும். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி, சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். முதல்ல யார் பிடிக்கிறது, கையை ஃபிஸ்ட் பிடிக்கிறது அப்படின்னா 2 பேர்ல யார் டாலா இருக்கீங்களோ, இப்படிதான் நாங்க அங்க ஆக்டிவிட்டி நடத்துறோம். 2 பேர்ல யார் டாலா இருக்கீங்களோ அவங்க முதல்ல கையை முஷ்டி பிடிங்க. எதிர இருக்கவங்க ஃப்ரெண்டு அதை பிரிச்சு கொடுப்பாங்க. கடிச்சிடாதீங்க, கிள்ளிடாதீங்க, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இங்க எந்த பேண்டேஜோ இதுவோ டிடியோ நான் எதுவும் கொண்டு வரல. சரிங்களா? ஷடி ஸ்டார்ட் செய்யலாமா? யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ செய்யுங்க. முதல்ல ஒருத்தங்க தான், 2 பேரும் கையை பிடிச்சா எப்படி? முதல்ல கையை பிடிச்சிட்டு can you do it or not? ஏன்னா இப்ப ரூல்ஸ் எல்லாம் நிறைய மாறிட்டு. முன்னால ஒரே வருஷத்துல நான் 36 ஒர்க் ஷாப் பண்ணேன். டேட் கால்குலேட் பண்ணிக்கோங்க, எத்தனை நாள் ஆயிருக்கும். 3 நாள் போடலாம். 2015-16ல எஸ் யா 2015-16ல மொத்தம் 36 ஒர்க் ஷாப் ஒரே வருஷம் பண்ணிருக்கோம். சோ அப்படியெல்லாம் இப்ப பண்ண முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 ஒர்க் ஷாப், அந்த 2 ஒர்க் ஷாப்பும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஒர்க் ஷாப் தருவாங்க, இல்லைன்னா அடுத்த வருஷமும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. விக்டர் சார் கிட்ட பேசினீங்கன்னா கிளாரிஃபை எவ்ரிதிங் ஃபார் யூ. சரிங்களா? யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் இப்பவே மனசுல ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் month yeah we will join hands for our program. Can we do it? The SLN patala. We can do. What we can do? We can do. Thank you very much. All the best to each and every one of you. Thank you very much for your patience. Any questions, anything, we are here to answer. அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சாரை எனக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து
ஒரு half a day 1 day அப்படியெல்லாம் டீச்சிங்ல ஒரு டிசி அவங்க ஸ்கூல்ல பண்ணாங்க. ஸோ நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்க மீட்டிங் டேட்லயே போட்டீங்கன்னா நான் வந்து தாராளமா பாயிண்ட் போட்டு அவங்களுக்கும் எடுத்து கொடுத்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எனி அதர் திங், எனி அதர் டவுட்? அப்புறம் என்ன விஜய் வந்திருக்க அனைத்து சீனியர் சிட்டிசன் மாலை வணக்கம். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் ரீச் ஆக வந்து 25 ல இருந்து 40 வயசு நம்ம லைன்ஸ் ரீச் ஆனா தான் இந்த ப்ராடக்ட் கரெக்ட். அதுக்கு தான் நீங்க கொடுத்துருக்கோம். எல்லாமே ஏஜ் பர்சன் தான் வந்து இங்க இருந்து 2 பேர் வெளியே போனாங்க. சின்ன வயசு எங்க இன்னொரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போறாங்க. இதை விட அது முக்கியம் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூத் கிட்ட போய் ரீச் ஆகும். இந்த ப்ராடக்ட் என்ன பேச வந்து ரீச் ஆகாது. சங்கநாதன் சார் இருக்கும்போது எனக்கும் ஜாலிராம் சார் இந்த ப்ரோக்ராம் வாய்ப்பு கொடுத்தாங்க. வேர்ல்ட்ல ரெகனைஸ் பண்ண டிசில இந்த டிசி முக்கியமான டிசி. பட் நான் ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணி தான் வரேன். யாரும் ப்ராப்பர் பண்ணல. நீங்க சொன்னாலும் மாதவன் 1 or 2% பண்ணாங்க. ஒரு காலா மீட்டிங் ஆச்சு அந்த மாதிரி குத்தாலமா கொடைக்கானல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து டு த பாயிண்ட் நம்ம என்ன செய்யணும், குழந்தைங்களை போய் சேரணும்னா டீச்சர்ஸ் அதை சரியா அங்க ஸ்கூல்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு லயன்ஸ் கிளப் சப்போர்ட் பண்ணணும். ஒரு பேரண்ட் மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா அவங்க நடத்துறாங்கன்னா நீங்க 4 பேர் அங்க போய் உட்காந்து அவங்களோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபின்னு ஏதாவது ரெடி பண்ணலாம். அவங்க கூட உட்காந்து அவங்க கிளாஸ்ல ஏதாவது ரிசோர்ஸ் பர்சன் வேணும்னாங்கன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆட்களா இல்லை நம்ம லைன்ஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் செய்ய மாட்டோம். டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கணும். காமிச்சேன் இல்லையா அவங்கள்ட்ட, இதான் கரிக்குலம் புக் சார். இதுல ஒரு 8 ஒரே நிமிஷம் சார், ஒரு 8 யூனிட் இருக்கு, 2 புக் இதே மாதிரி. ட்ரூ டீச்சர்ஸ் தான். நீங்களும் நானும் போய் டீச் பண்ண முடியாது. சோ அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேர்றதுக்கு அவ்வளவு டீச்சர்ஸ் மூலமா கரிக்குலம் கிளாஸ்ல எடுக்க சொல்றோம். சரியா? அதுக்கு தான் அந்த ஒரு வருஷம் 52 கிளாஸ். எல்லாம் செய்யணும் சார். எல்லாமே ப்ரொசீஜர் வைஸ் போகணும். போனாதான் நடக்கும். இல்லைன்னா நான் சொல்றேன் கேட்குறீங்களா? நீங்க ஒரு நாள் எங்க ஒர்க் ஷாப்ல 2 நாளும் வந்து உட்காருங்க சார். நீங்க சொல்றீங்களே கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே எனக்கு 2 நாள். ஏன்னா கவர்மெண்ட்ல கொடுக்கறது என்னன்னு எனக்கும் தெரியும். டீச்சர்ஸ் எல்லாம் என்கிட்ட இந்த 240 ஒர்க் ஷாப்ல யாராவது 4 டீச்சரை என்கிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் சொல்ற மெத்தடாலஜிலாம் அவங்க சொல்றது இல்லை. இதான் அந்த டீச்சர் சொன்னது. So you come and attend, sir, then we will talk. We will talk later. அது வொர்க் ஷாப்ல எல்லாம் தயார் பண்ணி. ஓகே, சொல்லுங்க பரணி. யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் வேண்டாம். அந்த சாப்டர் விட்டுடுவோம். எய்டட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எவால்யூஷன் வரும்பொழுது யாரும் அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்கூலுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸா கூட ஒரு கார்னர் கூட பண்ணி அதை வந்து ஒரு தனி ப்ரோக்ராமாவே நம்ம கொண்டுட்டு போகலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் they are not involved. Thank you sir. சார் சொன்ன ரைட். ரைட் ஓகே ரைட். சார் சொன்ன ரைட். பிஓ சார் சொன்ன ரைட். தெரியும். ரைட் ரைட் ரைட். சார் இல்ல சார் சொன்ன ரைட்டு, சார் சொன்ன ரைட்டு. இதுல என்ன பியூட்டின்னு சொன்னா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்ல டெடிகேட்டட் டீச்சர்ஸ் தேர் ஆர் சோ மெனி டீச்சர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா ரைட் வாங்கணும். ரைட் ரைட் ஓகே ஓகே. இதுல லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் வந்து ஒரு நல்ல ரேப்போ டீச்சர்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அவங்க வேற எய்டட் ஸ்கூல்லையோ அல்லது இது பிரைவேட் ஸ்கூல்லையோ இந்த ட்ரைனிங் நடத்தும்போது வேற கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் 6th 7th 8th இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்ட்ட என்ன அவங்கள வாங்க சனி ஞாயிறு தான் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ எங்கள் ஸ்கூல் அப்படி தான் செஞ்சுருக்கோம். காம்ப்ளெக்ஸில் அது எங்கேயோ நடத்தலாம். அவங்க நல்ல ரேப்பர் தான் வருவாங்க. அது மற்ற ப்ரொசீஜர் தான் சிரமமாக இருக்கும். பட் முடியும், சாத்தியம். பட் வந்து நம்மளுடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கேட்க வேண்டியதுதான்?
யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்கா? பிராக்டிகலா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நமக்கு எதுவும் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்களா இப்போதைக்கு நம்ம நிலோட்டமா உங்களுக்கு சொல்லி நடத்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எதுவும் கொடுக்குறாங்களா? ஒரு மீட்டிங்ல கேட்பேன். வேற யாரு இது வந்து இது வேற யாரும் முடிச்சு உட்கார்ந்து செலவு இதுவரைக்கும் கொடுத்தோம்னா workshopல கலந்துக்க ரீஇம்பர்ஸ் பண்றாங்க. So, இளங்கோவர் வந்தாரு workshopல. So, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்காங்க. 2 நாள் வந்து கலந்துக்கோங்க. நீங்க வந்து கொடைக்கானல்ல இருக்கீங்க. ஒரு அழகான வீடியோ, எப்படி ஒரு டீம் ஒழுங்கா கரெக்டா ஒர்க் பண்ணா ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு ஒரு வீடியோ. அதே கண்டென்ட்னா எடிஷன் புதுசா கண்டென்ட் அது. எந்த ஸ்கூல்ல உங்க கிளப் வந்து சர்வீஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி இருக்கீங்களோ அந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க போய் அப்ரோச் பண்ணி விக்டர் சாரையோ உங்க ஏரியா கோஆர்டினேட்டர்ஸையோ கூட நீங்க வர சொன்னீங்கன்னா அவங்க கட்டாயம் வருவாங்க. போய் இதை பிளான் பண்ணி அடுத்தடுத்த வருஷங்கள்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் டாப் லீடிங் டிஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிற ஒரு என்னுடைய விருப்பத்தை உங்கள் முன்னால் வைத்து உங்களுக்காக வேண்டி உங்களுடைய அங்கே இருந்து புறப்பட்டு வந்து இவ்வளவு நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த ஒரு விஷயத்துக்காக உங்க எல்லாத்துக்கிட்டே ரெக்வஸ்ட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ விக்டர் சார் ஃபார் தி வெரி ஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சித்தார்த்தர் வேணுகோபால் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். அத்தனை பேருக்கும் இங்க வந்து இத்தனை நேரத்தை செலவிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Madam, she has taken the session extremely well. First, on behalf of all of you, I wish to honor the madam. Okay. Come. முருகேஷ் சார் வந்திருக்காங்க. பிடிஜி லைன் முருகேஷ் கம் ப்ளீஸ். அவங்கள ஆனர் பண்ணுறதால அவங்களே ஆனர் பண்ணி சொல்லிடுறேன். அண்ட் கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன் சார். மேடம் 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 கிரியேட்டிவ் ராதா சார் வந்திருக்கான் பிடிஜி. முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க சார். சார் நேம் சார் விஜய் பிரகாஷ். ரைட் சார். ஓகே, தேங்க்யூ சார். அவங்க சொன்னது 40 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி அதான் என்னுடைய ஆசையும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். யார்ட்டையுமே நான் நேரம் சொல்லவே இல்லை. யாரும் ஏன்னா விக்டருக்காக வரக்கூடாது,
லைன்ஸ் குவெஸ்ட் என்ன செய்யுதோ அதுக்காக வரணும்னு சொல்லி அதுக்காக தான் போட்டேன். மற்ற கோஆர்டினேட்ஸ் கூட கேட்டாங்க, சார் நான் நேராக பேசவா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம் அதுக்கு. லைன்ஸ் குவெஸ்ட்டு போடும்போது அதில் என்னென்ன நன்மைகள் சொல்கிறோம், அதில் ஈடுபாடு உள்ளவங்க மட்டும் வந்தால் போதும் சொன்னேன். இத்தனை பேர் ஈடுபாடாக இருக்கிறீங்கிறது மிகப்பெரிய வெற்றி. வெரி கிரேட். இதில் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அது கிட்டத்தட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட 150-160 பேர் இங்கே இருக்கிறோம். அத்தனை பேருமே பிகம் அடலசன்ட் சில்ட்ரன். ஒரு அடலசன்ட் சில்ட்ரனை வந்து எவ்வளோ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வச்சு வழிநடத்துறவங்க எல்லாருமே இருக்கிறீங்க. அத்தனை பேருமே உங்களோட ஈகோ அப்படிங்கிற அந்த கேப்பை தூக்கி வச்சுட்டு ஒரு குழந்தை மாதிரி கவனிச்சிங்க இல்லையா, அதான் என்னோட சக்ஸஸ். இதை கடத்தி கொண்டு போவோம். நம்ம கிளப்பில் போய் நம்ம பிஹெச்டிஸை கூப்பிட்டு அப்படி இது மாதிரி நடக்குது, இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டு அதுக்கு பிறகு கோஆர்டினேட்ஸ் 4 பேர் இருக்கு. 4 பேர்கிட்ட யாரை கான்டாக்ட் பண்ணாலும் அதுக்கு சிறந்த வழி சொல்லுவாங்க. இதில் ஒரு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இதில் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப வழிநடத்தல் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் சிறப்பான பயிற்சி இருக்குது, டீச்சர்ஸ்க்கு மிகச்சிறப்பான பயிற்சி இருக்குது. அதில் எப்படின்னு சொன்னால் இதில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரே ஒரு பொதுவான ஒரு நன்மையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நிகழ்ச்சியில் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பேரண்ட்ஸ்க்கு மீட்டிங் நடக்கும். அதுக்கு பிறகு என்ன சொன்னால் அந்த பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி குழந்தைகளோட ஈகோ கிளாஷ் உண்டாக்குறத நிறுத்திடுவான். குழந்தையோட ஈகோ கிளாஷ் பார்க்கவே மாட்டான். குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்துடும். ஈகோ கிளாஷ் வரல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் அண்டு குழந்தைகளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், டீச்சர்ஸ் அண்டு குழந்தைகளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், நான் வந்து 6 வருஷம் இந்த கிளாஸ் குவெஸ்ட்டில் பயணம் செஞ்சுருக்கேன். அதில் நான் அறிஞ்ச ஒன்று என்ன சொன்னால், இப்போதைக்கு குழந்தைகள் எந்த குழந்தையுமே ஜட்மெண்டலாக பார்க்குறதே கிடையாது, ஒரு முத்திரை குத்துறதே கிடையாது. இதை சேட்டை பண்ணுறப்ப இப்படி தான் செய்வேன் செய்கிறதே கிடையாது. அந்த சூழ்நிலையை அப்படி செஞ்சான் டீல் பண்ணிட்டு அடுத்த அது மறந்துடுவேன். பேரண்ட்ஸே அதை உண்டாக்குவோம். அது பிறகு அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம தப்பே பண்ண மாட்டோம்னு இல்லை, நம்ம தப்பு பண்ணுவோம். ஆனால் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்போம். அது ரொம்ப மிகச்சிறந்த குவாலிட்டி ஒரு டீச்சருக்கு வேணும், பேரண்ட்டுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளாஸ், நான் டேக்கிங் கிளாஸஸ் ஈவன் நான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னால் என்னுடைய கிளாஸில் நான் வந்து 10th 11th 12th 3 கிளாஸையும் வச்சு ஒரு ஓவரால் செஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கிளாஸை கவனிக்காமல் ஏதோ வாயில் வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அசை போட்டுருந்தோடனே நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஏரியாவுக்கு ஓரளவு என்னது அந்த கூலிப்புன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது எனக்கு என்னென்னு தெரியாது. அது ரொம்ப போதை சம்மந்தப்பட்ட ஒன்றா அது நம்ம ஸ்கூல்லே ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி பயலோ அப்படின்னு சொல்லிட்டு டே எந்திரா கேட்ட வார்த்தை, எந்திரா, இது ரியாக்ஷன். இந்த ரியாக்டிவ் பிஹேவியர் வந்தால் உடனே மண்டையில் பற்றும். இந்த லைன்ஸ் குவெஸ்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண டீச்சருக்கு மண்டையில் பற்றும். இது ரியாக்டிவ். எந்திரா அப்படின்னு எந்திரிச்சான், படம் வாய் துப்பிட்டான் அப்படின்னு. ஹீ வெண்ட். ஆக்சுவலாக என்ன போட்டுதான் தெரியாது, சாக்லேட்டை கூட இருந்திருக்கலாம், என்னன்னு நான் கேட்கல, டக்குன்னு நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். போயிட்டு மறுபடி வந்துட்டான், ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வந்தப்பறம் உட்காந்துருந்தோடனே நான் சரி எல்லா கிளாஸ் எனக்குள்ள என்ன அறியாமல் ஒரு அகம்பாவம், இந்த பையன் காரணம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டேன், போர்டை எழுத போகும்போது ஒரு எருமை மாதிரி பிரே பண்ணான், எருமை மாதிரி கத்தனான். இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே என்ன செஞ்சிட்டேன், அப்படியே பிடிச்சிட்டு இன்னும் தைரியம் இருந்தால் ஏன் கிளாஸில் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு +1 பையன் ஓங்கி நச்சுன்னு ஒரு கொட்டு வச்சுட்டேன். ஓங்கி நச்சுன்னு, ஏன்னா பிகாஸ் ஐ லாஸ்ட் மை செல்ஃப். ஓங்கி கொட்டு வச்சுட்டேன். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி கண்ணை கலங்கி அப்படியே உட்கார்ந்த பிறகு அப்போ தான் தெரிஞ்சு, ஏய் விக்டர், யூ ஹேவ் பிஹேவ் லைக் திஸ், ஒய் ஹேவ் பிஹேவ் ரியாக்டிவ் பிஹேவியர். அவன் குழந்தை +1 படிக்கிறான், 16 years old, நீ above 60, நீ அவனை சரியா அப்படியே மனசு தொட்ட உடனே அடுத்த நிமிஷம் அந்த பையனை கூப்பிட்டு இதில் தோளில் கை போட்டு, ஏம்மா சார் செஞ்சது தவறு மன்னிச்சுக்கப்பா, சார் செஞ்சது தவறு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் கண்ணில் அது வரைக்கும் வராது கண்ணீர் புலவலன்னு கொட்டிச்சு. சார் நான் செஞ்சதா சார் தப்பு, நான் செஞ்சதா சார் தவறு, நான் தப்பு செஞ்சிருக்க கூடாதுல்ல சார், நான் செஞ்சதில் தப்பு பண்ணிடுது. இல்லைம்மா, நீ சின்ன பையன் செய்கிறது இயற்கை, பட் நான் உன்னையோட சின்ன பையன் நடந்துட்டேன் பத்தியா, அது நிச்சயமா ராங்ப்பா, எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன், ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த கிளாஸே இதெல்லாம் ஒரு சில இதுக்காக சொல்கிறேன். இது வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் வில் பி தேர் இந்த டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ். அதனால் இதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு போவோம்.
இந்த டூ டேஸ் ப்ரோக்ராம் நடத்தினா மட்டும் இல்லை, இதை தவிர நிறைய செய்ய முடியும். பேரண்ட்ஸ் மட்டும் தனியாக மீட்டிங் போட முடியும். நம்ம தெரிஞ்ச ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும். அதை தொடர்ந்து செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது எல்லாரும் கரெக்டாக 8 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி 8 மணி ஆயிடுச்சு. வெல் கரெக்டாக எங்கேயோ அடிக்குது. ஓகே, ஸோ நான் நன்றி கூற கோஆர்டினேட்டர் நவீனேஷ் வராங்க, துரை வேணுகோபால் சார் வராங்க. அதுக்கு முன்னால் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி முடிஞ்சால் அப்படியே ஓடிடாதீங்க. டின்னர் இஸ் தேர், கம்ப்ளீட் பி தேர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு அப்புறம் திருப்தியோடு போவோம். ப்ளீஸ் பி இன் கான்டாக்ட் வித் மீ. எல்லாருக்குமே இந்த கான்டாக்ட் பண்ணுங்கள். we will go together and achieve greatness. Thank you very much. Lions International 3242B இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ட்ரெயினர் டு டெய்லர் பிடிஜி ஆதிலட்சுமி அம்மா அவர்களுக்கு வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கேட் ஏரியா லீடர் பாண்டியரன் சார் மற்றும் முன்னாள் கவர்னர்கள் ராதாகிருஷ்ணன் சார், முருகேசன் சார் மற்றும் அரிமா நண்பர்கள், அரிமா சங்க தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் எங்கள் குழுவைச் சேர்ந்த லைன் ஏடி விக்டர் சார், ப்ரொஃபஸர் ஆர்தர் ஜெயஸ்ரீ மேடம், ஸ்ரீதேவி மேடம் ஆகிய அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சார் சொன்ன சின்ன ஒரு விளக்கம். நான் ஒரு 30 இயர்ஸாக ஒரு எய்டட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருக்கேன். இப்போ நான் இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்க்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக கொடுக்குறாங்க. இங்கே ஸ்கில்ஸு, வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி வாழ்வாதாரத்தை எப்படி செயல்படுத்தணும், எப்படி முன்னேறணும், எந்தெந்த கெட்ட வழக்குகள் எது செய்யக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று பல நிகழ்ச்சிகள் இதில் இருக்குது, பல திட்டங்கள் இதில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் ஓரியன்ட், கரிக்குலம் ஓரியன்ட், என்னென்ன சிலபஸ்ஸு, பாடங்கள் செய்தது, பாடங்கள் என்ன, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இந்த மாதிரி உள்ள பாடங்களை வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. இங்கே இந்த ஒரு லயன்ஸ் குவெஸ்ட்டில் உள்ள சிலபஸ் பார்த்தீங்கன்னா மிக சூப்பர், அருமை. நான் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கினேன் நம்ம கவர்னர் சார்கிட்ட. கவர்னர் ஆர்மோல் சாரும் நீங்கள் 4 பேருமே வந்து எஜுகேஷனலிஸ்ட், நீங்கள் நல்லா செய்வீங்க, நம்பிக்கை இருக்குது, நல்லா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு தொடர்ச்சியாக செய்வதற்கு நாங்கள் ஆசைப்படுறோம். மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து அரிமா நண்பர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வழங்குகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். டின்னர் ப்ளீஸ் சார், எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு சந்தோஷமாக